ஜிம்முக்கு போகிறது கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே. நான் போடுற எஃபர்ட்டை நானே கெடுத்துக்காத மாதிரி கொஞ்சம் ஃபுட் விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம போடுற எஃபர்ட்டை ஃபுட் விஷயத்தில் கண்டிப்பாக கோட்டை விட்டுரும். அதனால் கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சாலட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸ்வீட் கிரேவிங் வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சோண்டு பொமோக்ரேனேட் ஆட் பண்ணேன். அது ஒரு பெரிய தப்புன்ற மாதிரி வீட்டில் இருந்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக அவங்க சாப்பிட்டு தாங்க முடித்தாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இந்த சாலட். அண்ட் வந்து அவன் முன்னாடியே சைக்கிள் ஓட்டுவான். பெருசாக யூரோப்பில் இருந்ததால் சைக்கிளை தொடுற பழக்கம் இல்லாமல் இருந்தது. பட் இங்கே இன்றைக்கி இந்த வீக் தான் ஓட்ட ஆரம்பித்தான். அதை கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று அதை திரும்ப திரும்ப பண்ணுவோம், இல்லைன்னா அதை போர் அடிச்சு பண்ணாமல் இருப்போம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அண்ட் இன்னைக்கு அவனுக்கு சாக்கர் கிளாஸ் இருந்தது. அதுதான் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இங்கே டாக்ஸ் நிறையா இருக்கிறதால பசங்களை தனியாக விட பயமாக இருக்குது. ஆக்சுவலாக பசங்களை சேஸ் பண்ணுது. இந்த பசங்களும் ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா எல்லாரையும் அப்படி பண்ணுறது இல்லை இல்லையா? அதனால் நம்ம எங்கே கூட போனாலும் பசங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்குது. வரும்போது செம்ம டயர்டாக நான் சைக்கிளை என்கிட்ட கொடுத்துட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டான். அண்ட் இன்றைக்கி அவனுக்காக ஒரு டேபிள் மேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நம்ம யூஸ்வலாக பழைய ஒரு டேபிள் மேட் யூஸ் பண்ணுவோம்ல, அதை விடவே இது அமேசானில் நல்லாவே இருந்தது. ஆனால் அதை விட இது ப்ரைஸும் கம்மியாக இருந்தது. அதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ளஸ் வந்து அவனுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கீழே உட்காந்து எழுத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அதை நம்மளே ஃபிட் பண்ணும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஆக்சுவலாக நிறைய என்னென்னமோ பெருசாக செய்வோம், அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஏதோ ஒரு சின்ன டேபிளோ இல்லை ஏதோ ஒரு சின்னதாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா பெருசாக சாதித்த மாதிரியான ஒரு ஃபீலிங். இந்த டேபிள் ஃபிக்ஸ் பண்ணோன்னே எனக்கு தான் அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பர் ஸ்டெடி, வர்த் த ப்ரைஸ். அரௌண்ட் 900 கிட்ட வந்தது. ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. பசங்க எழுதலாம், இல்லை பெரியவங்களே வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் சோஃபா கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் லிங்க் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.